நண்பர்களே, இது சனா சேவை மையம் யூடியூப் சேனல். கர்ப்பிணி பெண்களுக்கு 18,000 ரூபா வந்து அரசாங்கம் வந்து வழங்குறாங்க. இதுக்கு வந்து அடிப்படையாக பிக்மி எண் வந்து பதிவு செஞ்சு வாங்கணும். அது எப்படி வாங்குறது, ஆர்சிஹெச் ஐடி என்ன, அந்த ஐடி நம்பரை வந்து நீங்களே எப்படி அப்ளை பண்ணி வாங்குறது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சனா சேவை மையம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தமிழ்நாட்டில் ஒரு வருஷத்துக்கு 9,25,000 குழந்தைகள் வந்து பிறக்கிறாங்க. கர்ப்ப காலத்தில் குழந்தை பிறக்கிற டைமில் கர்ப்பிணி பெண்களும் குழந்தையும் வந்து ஆரோக்கியமான முறையில் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் ஒருங்கிணைந்த கண்காணிப்புக்கான பிக்மி இணையதளத்தில் பதிவு செய்கிறது வந்து தமிழ்நாடு அரசு அவசியமாக வந்து வச்சுருக்காங்க. இவ்வாறு பதிவு செய்பவர்களுக்கு ஆர்சிஹெச் ஐடி என்ற தாய் சேய் நல அடையாள அட்டை எண் வந்து வழங்குறாங்க. இந்த பிக்மி பதிவு வந்து ஆரம்ப சுகாதார நிலையங்களில் கிராமம் அல்லது நகர சுகாதார செவிலியர் வாயிலாக, அதாவது நர்ஸ் மூலியமாக தான் இப்போது வரையும் வந்து பதிவு செய்யப்பட்டு வருது. இந்த நடைமுறையை மாற்றி அரசாங்கமே என்ன சொல்கிறாங்கன்னா, கர்ப்ப காலத்தில் கர்ப்பிணி பெண்களும் தாங்களாகவே இந்த இணையதளத்தில் பதிவு செய்து கொள்ளும் நடைமுறையை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதை தான் எப்படின்னு பார்க்க போகிறோம். இது வந்து நீங்களே இந்த வெப்சைட் மூலமாக வந்து பதிவு செஞ்சுக்கலாம். பெண்களுக்கு மகப்பேறு காலம் என்பது வந்து ஒரு முக்கியமான ஒரு காலகட்டம். கருவில் இருக்கும் குழந்தைகள் மற்றும் தாய் மீது குடும்பத்தில் இருக்கிறவங்க எப்படி அக்கறை காட்டுவாங்களோ அதே அக்கறை வந்து தமிழ்நாடு அரசும் வந்து காட்டிட்டு வராங்க. தாய் மற்றும் குழந்தை நலனுக்காக அரசானது பிக்மி என்ற இணையதளத்தை வந்து தொடங்கியிருக்காங்க. இந்த பிக்மி இணையதளத்தில் பதிவு செய்கிற மூலமாக வந்து தாயும் சேயும் அரசால் வந்து தொடர்ந்து வந்து கண்காணிச்சிட்டு வருவாங்க. பதிவு செய்யும் போது நிரந்தரமாக வந்து ஒரு ஆர்சிஹெச் எண் அப்படிங்கிற ஒரு நம்பர் வந்து உங்களுக்கு வழங்குவாங்க. அந்த அடிப்படையில் உள்ளூரில் உள்ள செவிலியர் மூலம் கர்ப்பிணி பெண்கள் வந்து தொடர்ந்து வந்து கண்காணிக்கப்பட்டு வருவாங்க. பிக்மி எண் அதில் பதிவு செய்கிறது மூலமாக உங்களுக்கு அரசாங்கத்தின் மூலமாக 18,000 வரை நிதியுதவியம் வந்து கர்ப்பிணி பெண்களுக்கு வழங்கப்பட்டு வருது. பிக்மி அப்படின்னா கர்ப்பம் மற்றும் குழந்தைகளின் கூட்டு கண்காணிப்பு மற்றும் மதிப்பீடு அப்படிங்கிற பொருள் வந்து அதுக்கு அர்த்தம். கர்ப்பிணி பெண்களையும் கண்காணிக்க தமிழ்நாடு அரசால் பயன்படுத்தப்படும் ஒரு அமைப்பு தான் இந்த பிக்மி அப்படின்னு சொல்கிறாங்க. கர்ப்பிணி பெண்கள் கர்ப்பம் தரித்தது முதல் பிறந்த குழந்தையின் பிறப்பு சான்றிதழ் பெறும் வரை வந்து pikmi.tn.government.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யலாம். பிக்மி எண் கீழ் பதிவு செய்யப்பட்ட நபர்களுக்கு 12 இலக்கத்தில் வந்து ஆர்சிஹெச் ஐடி வந்து வழங்கப்படுது. இது வந்து பொது சுகாதாரத்துறையால் கர்ப்பத்தின் அனைத்து அம்சங்களையும் கண்காணிக்க வந்து பயன்படுத்துகிறாங்க. இது வந்து நம்ம எப்படி ஆன்லைனில் நீங்களாகவே பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கூகுளில் பிக்மி அப்படின்னு சர்ச் பண்ணிங்க, PICME சர்ச் பண்ணால் ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் ரைட் சைடில் செல்ஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார் ஆர்சிஹெச் ஐடி அப்படிங்கிறவ ரைட் சைடில் இருக்குது. அது வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கிட்டால் உங்களுக்கு அடுத்த பேஜ் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் வந்து ஃபஸ்ட்டு உங்களுடைய கர்ப்பிணி பெண்களுடைய ஆதார் கார்டு கேட்கும். கொடுத்துட்டு கெட் டீட்டெயில் அது கொடுத்தீங்கன்னா நீங்கள் இப்போ ஆதாரில் பதிவு செஞ்சுருக்க அந்த மொபைலுக்கு ஓடிபி போகும். ஓடிபி கொடுத்துட்டு உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்துட்டு உங்கள் டேட் ஆஃப் பர்த்தும் கொடுத்தா உங்களுடைய ஐடி ஒன்று உங்களுக்கு வந்து கிரியேட் ஆகும். ஐடி பாஸ்வேர்டு கிரியேட் ஆகும். உங்களுடைய ஐடியும் பாஸ்வேர்டும் போட்டுட்டு கேப்சா கோடு போட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் உங்களுடைய டீட்டெயில் தான் கொடுக்கணும். ரொம்ப சிம்பிளாக தான் அதில் கேட்டிருக்கோம். உங்களுடைய நேமு, உங்கள் வீட்டோட டோர் நம்பரு, தெரு பேர், ஏரியா பேர், உங்கள் வில்லேஜ் பேர், என்ன வில்லேஜோ அந்த வில்லேஜ் பேர், உங்கள் டிஸ்ட்ரிக்ட், இது எல்லாமே நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் யூனிட்னு கேட்கும். அதில் ஆரம்ப சுகாதார நிலையம் உங்களுக்கு எங்கே இருக்கோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ப்ரீஃபர்டு டைம் டு விசிட் VHN அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். அதில் வந்து எந்த டைமில் வந்து அந்த நர்ஸ் வந்து உங்களை வந்து பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்குது. அது உங்களுக்கு எந்த டேட்டு எந்த டைமோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு கீழே இமெயில் ஐடி, மொபைல் நம்பரு அது கேட்கும். மொபைல் நம்பருக்கு பக்கத்தில் ஜெனரேட் ஓடிபி அப்படின்னு கேட்கும். அந்த ஜெனரேட் ஓடிபி கொடுத்திங்கன்னா திருப்பி ஒரு ஓடிபி வரும். அதை கொடுத்துட்டு கீழே கேப்சா கோட் இருக்கும். அதையும் கொடுத்துட்டு சேவ் அப்படின்னு கொடுத்திங்கன்னா உங்களுக்கு அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகிடும். அதில் உங்களுக்கு வந்து ஒப்புகை சீட்டு வரும். அந்த ஒப்புகை சீட்டில் உங்கள் தற்காலிக ஐடி நம்பர் கொடுத்துருப்பாங்க. உங்கள் பேர், ஆரம்ப சுகாதார நிலையம் என்ன பேரோ அதுவும் கொடுத்துருப்பாங்க. அந்த டீட்டெயில்ஸு அந்த ஒப்புகை ரசீதில் இருக்கும். ஒப்புகை சீட்டை நம்ம வந்து சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த ஸ்டேட்டஸ் கூட இதிலே செக் பண்ணிக்கலாம். அந்த ஒப்புகை சீட்டில் இருக்கக்கூடிய அந்த ஐடி நம்பரை போட்டு ஸ்டேட்டஸ் அப்ளிகேஷன் ஐடியில் ஸ்டேட்டஸ் செக் பண்ணிக்கலாம். ஒரு வாரம் 10 நாளில் உங்களுக்கு ஆர்சிஹெச் ஐடி நம்பர் கொடுத்துருவாங்க. நண்பர்களே, இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மற்ற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.